நாம் ஆரம்பிக்க போகின்றோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. அசைவாடுமே அசைவாடுமே எங்கள் வாழ்விலே. உடைத்திடுமே உருமாற்றுமே புது வாழ்வு தாருமே. என்னை உடைத்திடுமே உருமாற்றுமே புது வாழ்வு தாருமே. மறுபடி பிறந்திட என்னை மறுரூபமாக்குமே. மறுபடி பிறந்திட என்னை மறுரூபமாக்குமே. பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கி ஆவியில் நடத்துமே. என் பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கி ஆவியில் நடத்துமே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் தாமே எங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்திருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். நாம் பாடியது போல ஆண்டவரே, நீர் தாமே நம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அனுப்பியருளும். தூய ஆவியாரே, இந்த நாளில் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் எல்லோரையும் நம்முடைய வல்லமையினால் ஆட்கொண்டு எங்களை நீர் தாமே பயன்படுத்தும், வழி நடத்தும். இந்த நாளிலும் இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேசும். இந்த 1 மணி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரமாக மாற்றி தந்திரலும். எங்களுக்கு தெரியாதவைகளை நீர் கற்று தந்திரலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இயேசுவே எம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே எம்மை போற்றுகிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே எம்மை போற்றுகிறோம். தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டவரே எம்மை போற்றுகிறோம். அப்பா தந்தா என்று அழைக்க உரிமை தந்தவரே உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு ஒளியாய் இருப்பவரே உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பவரே உம்மை போற்றுகிறோம். பாவங்களையும் மன்னிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை போற்றுகிறோம். எங்களை இறைபாத்தியமுள்ள நிறைவாழ்வை காண செய்கிறவரே உம்மை போற்றுகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உம்மை போற்றுகிறோம். எங்களுக்காக தோளில் சுமந்தவரே உம்மை போற்றுகிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே உம்மை போற்றுகிறோம். ஆமென். உன்னதமானவரே, வாழ்வளிக்கும் ஆண்டவரே, வாக்குமாறாதவரே உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்தமானவரே, விடுதலை தருபவரே, கண்ணின் மணி போல் எங்களை காப்பவரே உம்மை போற்றுகிறோம். இரக்கம் நிறைந்தவரே, நெருக்கடி வேளையில் எங்களுக்கு பதில் தருபவரே, குணமளிக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். நல்லவரே, வல்லவரே, எங்களுக்கு புது வாழ்வு தருபவரே உம்மை போற்றுகிறோம். ஆமென். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். முள்மூடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். முள்மூடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். செந்நீர் வியர்வை சொரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். செந்நீர் வியர்வை சொரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். ஆமென். அன்பின் ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் எங்கள் எல்லோருடைய பாவங்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் மனம் வருந்துகின்றோம். எங்கள் கரைகளை நீக்கி எங்களுக்கு புது வாழ்வு அருளும் ஆண்டவர் நீர். இந்த நேரத்தில் எங்கள் குறை குற்றங்கள் எல்லாம் நீர் மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும்படி மன்றாடுகின்றோம். எங்கள் உள்ளத்திலே நீர் தாமே உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தை தந்து எங்களை பாவ கரையிலிருந்து விடுவித்து புது வாழ்வு வாழ இந்த நேரத்தில் ஆசீர்வதித்திரலாம். எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் எங்களுடைய கடமைகளில் நாங்கள் தவறியதினாலும் நாங்கள் செய்த மீறிய எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் எங்களை மன்னித்தரலாம். நீர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை புது படைப்பாக மாற்றியறலாம். நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் மேல் இரக்கம் கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருந்து எங்களை வழி நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலும் நாம் கேட்க போகின்ற இறை வார்த்தைக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் தருகின்றோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள நல்ல ஞானத்தையும் தூய ஆவியாரின் நிறைவான பிரசன்னத்தையும் தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த செல்ல வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இறை வார்த்தை தியானமாக திருமறை உள்ளவர்கள் திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம் 31 2வது இறை வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல்கள் 31 2வது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை வேதாகமத்தில் எடுத்து வாசித்து ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த இறை வார்த்தையிலிருந்து இறைவன் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம். அந்த இறை வார்த்தையிலிருந்து இறைவன் உங்களோடு என்ன பேசுகிறார், உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அதை தான் நீங்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அந்த இறை வார்த்தையில என்ன இருக்கிறது என்பதல்ல, அந்த இறை வார்த்தையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் இந்த நேரத்தில், உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துக்கு. நாம் இப்பொழுது அண்டனா உங்களோட ஆண்டவர் உங்களுக்கு என்ன கூறினார் என்பதை நீங்கள் விருப்பமா இருந்தால் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். செவிகளை திறந்துவிடும் தன் வார்த்தைகளை கேளும் என்று ஆண்டவர் உயர்த்தினார். செவிகளை திறந்துவிடு, என் வார்த்தைகளை கேளு. மதியக்கா, நீங்க ஏழுமண்டா பயந்து கொள்ளலாம். தீமைகள் என்னை அணுகாமல் என்னை பாதுகாத்துக் கொண்டு
ஓ, ஒரு தீமையை அணுகாம என்ன அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று எனக்கு உணர்த்தியது. ஓகே, குட் குட். ஓகே, ரெண்டு சகோதரர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது, செவிகளை திறந்து என் வார்த்தைகளை நீ கவனித்துக்கொள், அப்படி என்றும் அதே நேரத்திலே தீமைகள் அணுகாமல் நான் காத்துக்கொள்வேன் என்று இறைவன் பேசியதாகவும். சரி, இதனுடைய அடுத்த பகுதியை நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது அல்லது அடுத்த உங்களுடைய சுபத்திலே நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது உதாரணமாக, ஓகே, தீமைகள் அணுகாமல் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு இறைவன் பேசி இருக்கிறார் என்றால் தட்ஸ் வெரி குட். அதே நேரத்திலே ஆண்டவரே நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதையும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தருவார். ஓகே, தீமைகள் அணுகாமல் நான் உன்னை பாதுகாப்பேன், அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று. ஸோ அப்போ அதை நாங்கள் அறிந்து அதற்காகவும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே செபிக்கும் பொழுது அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம். வெரி குட். ஸோ ஆகவே இப்பொழுது இந்த முதல் குறுகிய அந்த சிறிய சுக வழிபாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இறைவனுக்கு புகழ்ச்சி பலி செலுத்தினோம். இப்பொழுது இறைவனும் எங்களோடு பேசி இருக்கின்றார். ஸோ அந்த ரெண்டு சகோதரர்கள் வழியாக இறைவன் பேசியதை நாம் எல்லோரும் எங்களுக்கும் இறைவன் கூறியிருக்கின்றார் என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று, செவிகளை திறந்து என் வார்த்தைகளை கேளுங்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, தீமைகள் அணுகாமல் உன்னை நான் காத்து கொள்ளுவேன் என்பதையும் இறைவன் இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கின்றார் என்ற அந்த உறுதியோடு நாம் இறைவனுக்கு நன்றி கூறி எங்களுடைய அடுத்த பகுதியிலே நாம் செயல்படும். நாம் நன்றி ஜெபம் செய்யலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நீர் தாமே எங்களோடு பேசுவதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்கள் செவிகளை திறந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், தீமைகள் அணுகாமல் நான் உங்களை காத்து கொள்ளுவேன் என்று நீர் எங்களுக்கு வாக்குறுதி தருவதற்காக நன்றி கூறுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் மீண்டும் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் எங்கள் செவிகளை திறந்து உம்முடைய வார்த்தையை கேட்க விருப்பம் உள்ளவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாடி தேடி வருகின்றவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், உம்முடைய வார்த்தையில் வாழவும் நீர் எங்களுக்கு வலிமையும் சக்தியும் தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். தீமை உன்னை அணுகாமல் நான் காப்பேன் என்று சொல்லியிருக்கிற அன்பு கடவுளே, இந்த நாளிலும் நாங்கள் செபிக்கின்றோம். எங்களை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். யாருக்கும் தீமைகள் அணுகாதபடி நீர் காத்து கொள்ளுவீராக. உலகத்திலிருந்து எழும்புகின்ற எல்லா விதமான தீமையிலிருந்தும், பொல்லாப்புகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், பிசாசின் தொல்லைகளிலிருந்தும், தொற்று நோய்கள் அனைத்திலிருந்தும் நீர்தாமே எங்களை காத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, தீமைகள் எங்களை அணுக வரும் பொழுது நீர்தாமே எப்பொழுதும் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து காத்து வழி நடத்தியறலும். நாங்களாகவே தீமைக்குள் விழுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் பார்வையாலேயோ, உங்கள் சிந்தனையாலும், உங்கள் பேச்சினாலும், உங்கள் நடத்தையாலும் நாங்களாகவே தீமையை தேடி சென்று விடாதபடி எங்களை நீரே பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். திருப்பாடல்கள் 31:2, சங்கீதம் 31:2 பார்த்தீர்கள் என்றால், உம் செவிகளை என் பக்கம் திருப்பியறலும், விரைவில் என்னை மீட்டறலும், எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையா இரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையா இரும். ஸோ இந்த திருப்பாடலில் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு முக்கியமான பகுதிகள் அதற்குள்ளே இருக்கின்றது. ஒன்று பார்த்தீர்கள் என்றால், தாவீது எதிரிகளால் சூழப்பட்டார், ஆனால் அவர் உதவிக்காக மக்களை அல்ல கடவுளிடம் திரும்பினார். ஸோ இது முதலாவது ஒரு முக்கியமான ஒன்று. சரி, அதனால அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு செவிசாய்த்தருளும், நீர் எனக்கு கோட்டையாயிரும் அரணாயிரும், என்னை பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அதிகமாக மக்களை தேடி போவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் வளர ஆரம்பித்து கொண்டு வரும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். அது என்ன மாற்றம் என்றால், எங்களுக்கென்று ஒரு தேவை, துன்பம், கஷ்டம் வந்த உடனே பார்த்தீர்கள் என்றால் தூய ஆவியானவர் எங்களை மக்களிடத்திலே அனுப்ப மாட்டார், கடவுளிடத்திலே கொண்டு வருவார். சரியோ, மக்களோடு கதைக்கவனும் போல இருந்தால் கூட அது எங்களுக்கு விருப்பம் இல்லாதபடி கடவுள் ஆவியானவர் செய்வார். இல்லை, நீ மக்களோடு கதைக்க வேண்டாம், இறைவனோடு நீ பேசு அப்படி என்று தூய ஆவியானவர்களை வழி நடத்தி செல்லுவார். இரண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடலுக்குள்ளே பயம், வேதனை அல்லது குழப்பம் ஏற்படும் காலங்களில் நாம் எவ்வாறு கடவுளை நம்பலாம் என்பதையும் அது காட்டுகிறது. சரியோ, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, துன்பம் வரும் பொழுது எவ்வாறு நாம் கடவுளை நம்பலாம் அப்படி என்றால் அந்த பாடலுக்குள்ளேயே தாவீது சில விடயங்களை சொல்லுகிறார்.
அந்த விடயங்களை நாம் அறிந்து கொள்வதன் வழியாக நாங்கள் கடவுளை நம்பக்கூடியதாக மாறும். சரியோ? அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் மேல் எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும் என்றால் அவரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் மேல் நம்பிக்கை வரும். அவரை பற்றி நல்ல விடயங்களை அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மேல் நம்பிக்கை வரும். அவர்களை பற்றி தீமையானதை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நம்பிக்கை வராது, நாம் ஒதுங்கி நின்று விடுவோம். அதுபோல கடவுளை பற்றி நாம் அறிய 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 கடவுள் மேல் எங்களுக்கு அதிகமாக நம்பிக்கை வரும். கடவுளை பற்றி நாம் அறியாமல் இருந்தோம் என்றால் நமக்கு கடவுள் மேல் நம்பிக்கையே வராது. அதனாலதான் சாத்தான் தந்திரமாக இறை வார்த்தையை மறைத்தான். அப்ப கடவுளை பற்றி நமக்கு தெரியாமல் போனது. இறைவனை பற்றி நமக்கு தெரியாமல் போகும் பொழுது கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம், ஆனால் கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்காது. இப்ப தூய ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் எங்களுக்குள் நம்பிக்கையை வளர்ப்பதற்காக அவருடைய வார்த்தையை அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். இறை வார்த்தையை அறிய 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 கடவுள் மேல் எங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படி என்றால் என்ன என்பதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். ஸோ அந்த திருப்பாடலிலே முதலாவது பகுதி பாருங்கள், என்ன சொல்லப்படுகிறது என்றால், உம் செவிகளை என் பக்கம் திருப்பியறலும் அப்படின்ட்டு தாவீது இந்த பாடலை ஆரம்பிக்கின்றார். சரியோ? மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இங்கே தாவீது இந்த செபத்தை எவ்வாறு ஆரம்பிக்கிறார், ஆண்டவரே உம் செவிகளை என் பக்கம் நீர் திருப்பியறலும் அப்படின்ட்டு. ஸோ இதுல முதலாவது நாம் கவனிக்கிறோம் எதுவென்றால், தாவீது கடவுளை எவ்வாறு பார்த்தார் என்பது, அவர் உள்நிலையிலே கடவுளை எவ்வாறு பார்த்தார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அவர் எவ்வாறு பார்த்தார் என்றால், கடவுளை ஒரு கல்லாக, மண்ணாக, அல்லது கடவுள் எங்கேயோ ஒரு தூரத்திலே மறைந்து இருக்கிறவராக, அல்லது எங்கேயோ ஒரு மாதிரி இருக்கிறவராக, கடவுள் ஒரு ஒரு என்னென்று சொல்றது, அதாவது கடவுள் ஒரு 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 உணர்வற்றவராக தாவீது பார்க்கவில்லை. தாவீது எங்களைப் போல ஒருவராக கடவுளை பார்க்கிறார். அதாவது ஒரு மனிதருக்கு காதுகள், செவிகள் வழி இருக்கிறது, அதன் வழியாக நாங்கள் சொல்லுவதை இன்னொரு மனிதர் கேட்பது போல என் ஆண்டவருக்கும் காதுகள் இருக்கிறது, அவரும் நான் சொல்லுவதை கேட்கின்றார் என்ற உணர்வோடு இந்த செபத்தை ஆரம்பிக்கின்றார். இப்போ உதாரணமாக வேதாகமத்திலே இறைவனுக்கு காதுகள் உண்டு, இறைவனுக்கு மூக்கு உண்டு, வாய் உண்டு, கை உண்டு, கால் உண்டு, எங்கும் சொல்லப்படாது அப்படி. ஆனால் தாவீது அவருடைய பாடல்களிலே கடவுளை இவ்வாறு தன் உள்ளத்திலே நினைத்து பாடுவதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு கூட தாவீது முதலாவது பார்த்தீர்கள் என்றால், கடவுளுக்கு காதுகள் உண்டு, அவர் நான் சொல்லுவதை கட்டாயமாக கேட்பார் அப்படி என்று தாவீது நம்பினார். பாருங்கள், அதுதான் நம்பிக்கையில ஒரு பெரிய வெற்றி. பல முறைகளிலே நம்மால் கூட நம்ப முடியாமல் போகிறது. நாம் என்ன சொல்லுவோம் என்றால், கடவுளுக்கு காது இல்லை, கண் இல்லை, அவர் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குருடா இருக்கிறார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம் சில நேரத்திலே. சரியோ? நிறைய கிறிஸ்தவ மக்கள் சொல்லுவார்கள் அப்படி. அது எதை காட்டும் என்றால் அவிசுவாசத்தை காட்டுகிறது. ஆனால் இங்கு தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளுக்கு காதுகள் உண்டு, நான் செபிக்கிற என் ஆண்டவருக்கு காதுகள் உண்டு. சோ அவர் என்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். இரண்டாவது பார்த்துக்கொண்டால், உம் செவிகளை என் பக்கம் திருப்பியறலும் அப்படி என்று அவர் சொல்லும் பொழுது அதில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுளே நீர் உன்னிப்பாக கேட்கின்ற கடவுள். சரியோ? ஆகவே நீர் உம்முடைய செவிகளை என் பக்கம் திருப்பியறலும். அப்படி என்றால் கடவுள் கட்டாயமாக நான் சொல்லுவதை கேட்கின்றார் அப்படி என்று தாவீது நம்புகிறார். சரியோ? அதனாலதான் உன் செவிகளை என் பக்கம் திருப்பியறலும். அதுக்கு பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளே உன் பக்கம் திருப்பி நான் சொல்லுவதை கேளும். அதிலிருந்து நாம் இன்னொரு விடயத்தை அறிந்து கொள்கின்றோம். கடவுள், அதாவது தாவீது கடவுளை எப்படி பார்க்கிறான், கடவுள் என் மேலே அக்கறையா இருக்கிறார், அதனாலே நான் என்ன சொல்ல போகிறேனோ அதை அவர் கட்டாயமாக கேட்பார். அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதிலிருந்து நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு விடயத்தை இங்கு நாம் திருப்பவும் பார்க்கிறோம். செபம் என்பது வெறும் ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிற ஒன்று அல்ல. செபம் என்பது வானத்தை நோக்கி பார்க்கிறது அல்ல, கடவுளை நோக்கி பார்க்கிற ஒன்றாகும். அப்ப தாவீது இங்கே பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரே உம்முடைய செவிகளை என் பக்கம் திருப்பியறலும் அப்படி என்று சொன்னால், தாவீது ஒரு தந்தையோடு ஒரு பிள்ளை உறவாடுவது போல தன்னுடைய செபத்திலே இறைவனோடு உறவாடுகின்றார்.
சரியோ? இவ்வளவு விடயமும் அந்த முதல் பகுதிக்குள்ளே நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் நிறைய விடயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. அதை நீங்களும் தியானித்து பார்க்கலாம். அப்பொழுது இறைவன் உங்களோடு பேசுவதை காண முடியும். ஆகவே செவிகளை என் பக்கம் திருப்பியருளும் என்று நாங்கள் வாசிக்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு உணர்வு வர வேண்டும். என் ஆண்டவர் என்னுடைய செபத்தை கேட்கிற கடவுள். அவர் என்மேல் ஆர்வமாயிருந்து என்னுடைய செபத்தை கேட்பார். அதே நேரத்தில் என்னில் அக்கறையாயிருந்து என் செபத்தை கேட்பார். சரி, அந்த திருப்பாடலிலே அடுத்த வசனம், அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், விரைவில் என்னை மீட்டருளும் அப்படின்னு மன்றாடுகின்றார். இந்த அவருடைய செபத்தில் இரண்டாவது பகுதி, விரைவில் என்னை மீட்டருளும் என்றால் தாவீது இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே, துன்பத்துக்குள்ளே இருக்கின்றார். அப்ப அவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிற, ஆண்டவரே விரைவாக என்னை மீட்டருளும். இப்பொழுது இந்த விரைவாக என்னை மீட்டருளும் அப்படி என்று தாவீது சொல்லுகிறார் என்றால், ஏன் அதை அப்படி சொல்லி இருக்க வேண்டும்? ஏன் அவர் அவ்வாறு சொல்லுகின்றார் என்று நீங்கள் பார்த்திருந்தால், முதலாவது நாம் அதிலே அறிந்து கொள்கிறோம், நம்முடைய இறைவன் ஆபத்து நேரத்திலே நம்மை கைவிட மாட்டார். அவர் விரைவாக நம்மை காப்பாற்றக்கூடிய இறைவன் அவர். சரியோ? அதனாலே தாவீது கேட்கிற, ஆண்டவரே விரைவாக நீர் என்னை காப்பாற்றும். நம்முடைய வாழ்க்கையிலே விரைவாகவும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார். காத்திருந்தும் இறைவன் நம்மை வழி நடத்துவார். காத்திருக்கவும் வைத்து கடவுள் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், தாவீது விரைவாக என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லும் பொழுது, தாவீது சந்தேகத்தினால் சொல்லவில்லை. நான் இப்படி விட்டால் நீர் என்னை காப்பாற்றாமலே விட்டு விடுவீரோ, அல்லது நீண்ட நாட்கள் என்னை அப்படியே அழிந்து போக விட்டு விடுவீரோ, அப்படி ஒரு சந்தேகத்தில் சொல்லவில்லை. நான் ஆண்டவரிடத்திலே விரைவாக என்னை காப்பாற்றும் என்று கேட்டால், கட்டாயமாக இறைவன் விரைவாக என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் தாவீது எங்கே விரைவாக என்னை காப்பாற்றும் என்று கூறுவதாக நாங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், விரைவாக காப்பாற்றும் என்ற பகுதியிலிருந்து இன்னும் ஒரு விடயத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், நாம் நினைப்பது போல ஆண்டவர் நம்முடைய சில விடயங்கள் நாம் நினைப்பது போல அந்த காலத்துக்குள் நடக்காமல் இருக்கிறது, அல்லது நாம் விரும்புவது போல திடீரென அல்லது இன்றைக்கு நாளைக்கென்று சில நேரம் நடக்காமலேயே போய் விடுகின்றது. சில நேரம் அது ஒரு நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி நேரம் எடுக்கின்ற ஒரு சூழல் வந்தால் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒரு விடயத்துக்காக காலம் எடுக்கிறார் என்றால், அவர் அக்கறை இல்லாமல் இருக்கிறது ஒன்றல்ல, மாறாக அவர் தன்னுடைய சரியான நேரத்துக்காக காத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் இதிலே விரைவாக என்னை காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு நேரம் இருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நேரம், காலம் அதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதில் அறிந்து கொள்கிறோம், எங்களுக்கு விரைவாகவே ஒரு உதவி தேவையாக இருக்கும் பொழுதும் இறைவன் விரைவாக எங்களுக்கு உதவி செய்கின்றார். சில நேரத்திலே காத்திருந்து உதவி செய்கின்றார். அவர் எப்படி இறைவன் செயல்பட்டாலும் இறைவனுடைய நேரம் என்பது சரியான நேரம். சரியோ? இறைவனுடைய நேரம் என்பதுதான் மேன்மையான நேரம். அதை நாங்கள் அதிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பாடலே அடுத்த பகுதியிலே தாவீது என்ன மாதிரி பாடுகிறார் என்றால், உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும், விரைவில் என்னை மீட்டருளும், எனக்கு அடைக்கலம் தரும் பாறையாயிரும். சரியோ? எனக்கு அடைக்கலம் தரும் பாறையாயிரும். இப்ப தாவீது ஒரு துன்பத்திலே, பிரச்சனையிலிருந்து இறைவனிடத்திலே மன்றாடும் பொழுது, இப்பொழுது இறைவனுக்கு, அதாவது இறைவன் எவ்வாறு எனக்கு இருக்க வேண்டும் அப்படி என்று தாவீது இங்கே கூற வருகின்றார். சரியோ? அதனாலதான் நான் எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய செபத்திலே நாங்கள் வளர்ந்து வரும்பொழுது ஒன்றை அறிந்து கொள்கிறோம். அதாவது வெறும் ஆண்டவரே ஆண்டவரே என்று மட்டுமல்ல, ஆண்டவர் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் மனம் திறந்து ஆண்டவருக்கு சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டு செபிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்ப இங்கு தாவீது என்ன மாதிரி இங்கே சொல்லுகிறார் என்றால், எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் அப்படின்னு சொல்லுகின்றார். பாருங்கள், இப்படி நாம் செபிக்கும் பொழுது இறைவன் என்ன செய்கிறார் பாருங்கள், அவ்வாறு அவர் மாறுகிறார். அதாவது ஆண்டவரே நீர் எனக்கு அடைக்கலம் தாரும் என்ற உடனே கடவுள் என்ன செய்கிறார், நமக்கு அடைக்கலம் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே என்னை காப்பாற்றுகிற ஒரு தாயாக வெறும் காப்பாற்றும் என்று நாம் சொல்லலாம். ஆனால் என்னை காப்பாற்றுகின்ற
ஒரு அரசராயிரும், என்னை காப்பாற்றுகின்ற ஒரு இறைவனாயிரும், என்னை காப்பாற்றுகின்ற ஒரு தாயாக இரும், தந்தையாக இரும், ஒரு போர் வீரராக இரும் என்று கூட நாம் மன்றாடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சுபம் எல்லாமே மிக வலிமை உள்ளதாக, சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. அப்ப இங்கே தாவீது எனக்கு அடைக்கலம் தாரும் என்று சொல்லும் பொழுது முதலாவது நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? கடவுள் நமக்கு எப்பொழுதும் அடைக்கலம் தருகிறவராக இருக்கின்றார். சோ அது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்று சொல்லுகிறார். இந்த கற்பாறையை தாவீது அதுக்குள்ளே கொண்டு வருகின்றார். அதனாலதான் இந்த திருப்பாடல்கள் ஒவ்வொன்றும் படிக்கும் பொழுது நாம் நிறைய சுபத்திலே ஆழமாக வளர முடியும். தாவீது சும்மா என்னவோ அவருக்கு மனதிலே வந்ததெல்லாம் சொல்லவில்லை. இங்க என்ன சொல்லுகின்றால், எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாக இரும். அவர் மணலை கொண்டு வரவில்லை, பாறையை கொண்டு வருகின்றார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே நீர் எனக்கு உறுதியான அடித்தளமாக இருந்தருளும். சரியோ என்றால் பாறை மேல் கட்டப்படுகிறவர்கள் அசைவுறாமல் இருக்க முடியும் என்பதை தான் இயேசு கூட கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அப்ப தாவீது கூட என்ன சொல்லுகின்றால், எனக்கு நீர் கற்பாறையா இருந்தருளும். சரியோ, எனக்கு அவ்வளவு பாதுகாக்கின்ற ஒரு இறைவனாக இருந்தருளும் அப்படி சொல்லி மன்றாடிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது எனக்கு கற்பாறையா இரும் அப்படி என்று சொல்லும் பொழுது அதுல இருந்து நாம் இன்னொன்று விடயத்தை அறிந்து கொள்ளுகிறோம் என்னென்றால், இறைவன் எங்களுக்கு பாறையாக இருப்பாராக இருந்தார், சரியோ, நாம் அசைவுற அவர் விடமாட்டார் என்பதையும் அதிலிருந்து தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இறைவன் எங்களுக்கு அடைக்கலம் தருகிறவர், அதே நேரத்திலே பாறையாகவும் இருப்பார். இறைவன் நமக்கு பாறையா இருந்தால் நாம் அசைவுற விடமாட்டார். சரி, அப்ப இந்த பகுதியிலிருந்து நாம் செபிக்க போகிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. எப்படி நாம் செபிக்க போகிறோம்? அப்படி செபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டிய உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீர்கள். ஆண்டவரே எனக்கு பாறையா இரும் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்முடைய உள்ளத்திலே நமக்கு வர வேண்டிய உணர்வு என்னவென்றால், இறைவன் எனக்கு பாறையாக இருந்தால் நான் அசைவுற அவர் விடவே மாட்டார். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அசைவுறாமல் இருப்பேன். புயல் வரலாம், வெள்ளம் வரலாம், ஆனால் நிச்சயமாக நான் அசைவுற என் ஆண்டவர் விடமாட்டார். அப்படி என்றால் ஆண்டவர் எனக்கு பாறையாக இருக்க வேண்டும். வெரி குட். ஓகே, சோ அடுத்தது இந்த திருப்பாடலே அடுத்த பகுதி நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், 4வது பகுதி, கடைசி பகுதி. உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும், விரைவில் என்னை மீட்டருளும், எனக்கு அடைக்கலம் தரும் பாறையா இரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையா இரும் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையா இரும். இப்ப தாவீது இப்பொழுது இறைவனை எவ்வாறெல்லாம் வர்ணித்துக் கொண்டு வருகிறார் பாருங்கள். அவருக்கு செவிகள் இருக்கிறது என்று சொன்னார், அதுக்கு பின்பு அவர் பாறை, அதுக்கு பின்பு அவர் கோட்டை. இப்ப பார்த்துக்கொண்டால் என்னை பாதுகாக்கும் இறைவனாக இரும் அப்படின்னு சொல்ல வருகிறார். சரி, அதுல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? முதலாவது பார்த்திருந்தால் கடவுள் எங்களை பாதுகாக்கிறவர். அதை நாம் கட்டாயமாக அதிலிருந்து நம்மால் இலகுவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இறைவன் நம்மை பாதுகாக்கிறவர். இரண்டாவது அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அதாவது வலிமை மிகு கோட்டையாயிரும் அப்படி என்று சொன்னால் அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம்? வெரி குட். சோ அதற்கா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதாவது வலிமை மிகு கோட்டையாயிரும் அப்படின்னு சொல்லுகிறார் என்றால் எந்த கண்ணோட்டத்தோடு நம்மால் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது? அதாவது நீங்கள் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்றால், கோட்டை எதற்கு அதாவது எதற்கு ஒரு ஒரு உதாரணமாக இருக்கிறது, அல்லது கோட்டை எதற்காக கட்டப்படுகிறது, அல்லது கோட்டை இருப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது கடவுள் எவ்வாறு நம்மோடு செயலாற்றுவார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் சொல்றேன் பிரதர். சொல்லுங்க. கோட்டை இப்ப ஒரு எதிரிகள் உள்ளுக்கு நுழையாதவாறு ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு பாதுகாப்பாத்தான் வச்சிருப்பினம். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில அல்லது தாவீது நினைக்கிறார், தனக்கு எதிராக வரப்போற துன்பங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த சரியான இதுல இருந்து அந்த பாதுகாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட அவர் அந்த கோட்டையும் அரணுமாய் இருக்கணும்னு சொல்லி மண்டாடி இருப்பார். வெரி குட், தேங்க்யூ, வெரி நைஸ். ஸோ சரியோ, அதாவது கோட்டை என்றால் எதை காட்டுகிறது? எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறவர். அப்ப உதாரணமாக தாவீது எதிரிகளிடம் இருந்து என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லி செபிக்கிறதும் சரி, எனக்கு நீர் கோட்டையாக இருந்தருளும் என்று சொல்லி செபிக்கிறதும் சரி.
சரியோ? அப்ப என்ன கோட்டையாக இருந்தரலும் என்று செபிக்கும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? அப்ப இறைவன் எவ்வாறு எங்களை கோட்டையாக இறைவன் வந்த உடனேயே நம்ம எதிரிகளிடத்திலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கின்றார். வெரி குட். ஓகே, வேற யாராவது இதை பற்றி சொல்ல விரும்பினால்? செல்வியக்கா சொல்லுங்க. கிட்டத்தட்ட முழுமையான பாதுகாப்புன்னு சொல்லணும். பழைய காலத்துல கோட்டைகள் உயரமான மதில்கள், அந்த மதிலுக்கு மேல போர் வீரர்களை நிறுத்தி இருப்பினும் கோட்டையின் கதவுகள் நாங்கள் சில திரைப்படங்கள்லயோ இங்கேயோ பார்த்திருக்கலாம். எவ்வளவோ பெரிய பலகைகளோ அந்த இரும்பு இதுகளை கொண்டு வந்துதான் உடைப்பினம். எங்களை எங்களோட பிரச்சனைகள், போராட்டமோ, நோய் வரைக்கும் நாங்க அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி ஆண்டவருக்குள்ள இருந்தமேண்டா எந்த விதமான பெரிய பெரிய தாக்கங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் அந்த கோட்டைக்குள்ள எங்களை மறைச்சு வச்சு பாதுகாத்தார். அதுதான் பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டை. ஏனென்றா அந்த வலிமைன்றது எங்களுக்கு அந்த வாசிக்கைக்கே எங்களை வலிமையாக்குது. வலிமை மிகு கோட்டையாக ஆண்டவர் எங்களோட இருக்க எங்களுக்கு தைரியமும் கூட வரும். வெரி குட், தேங்க்யூ. வெரி குட். சி, அப்ப அதாவது கோட்டை பார்த்தீங்கன்றால் பலம் வாய்ந்த உண்டு. அப்ப நமக்கு தெரிய வேண்டும் நம்முடைய இறைவன் பலம் வாய்ந்த ஒருவர். அதாவது ஒரு கோட்டை எவ்வாறு ஒரு மக்களை பாதுகாக்கிறது, போர் வீரர்களை பாதுகாக்கிறதோ அது போல இறைவன் மிக பலம் வாய்ந்தவர். அப்ப தாவீது அந்த அளவுக்கு இறைவனை நம்பி இருக்கு, அந்த இறைவனை அவ்வாறு அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். சரியோ? இதுதான் பரிசுத்தாவினர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய 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 ஆச்சரியமான ஒன்று. அந்த இறை வார்த்தை நமக்கு மறைக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்களிடத்திலே சாதாரணமாக இப்பொழுதெல்லாம் நாம் கூட்டங்களிலே பங்கு பெறுவதனால் நம்மால் இவ்வாறெல்லாம் சொல்ல முடிகிறது. இல்லை என்றால் நாம் இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறார் சொல்லுங்கள் என்றால் நமக்கு தெரியாது. இறைவன் சிலுவையிலே மரித்தார், இவ்வளவுதான் நாம் சொல்லுவோம். அவர் எங்களுக்கு கோட்டை போல் இருந்து காக்கிறவர் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியாது பாருங்கள். ஆனால் தாவீதுக்கு தெரிந்தது. ஏனென்றால் தாவீது அவ்வளவு தூரம் இறைவனோடு மிக நெருக்கமாக வாழ்ந்தார். இறைவன் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். வெரி குட். ஓகே, வேற யாராவது சொல்ல போகிறீர்களா? இன்னொருவர். கோட்டை ஜோடித்தக்கா சொல்லுங்க. அவர் ரெண்டு பேரும் கவர் பண்ணிட்டினோம். அதான் அந்த கோட்டை என்றது எதிரிகள்ல இருந்து பாதுகாப்பதற்காக செய்யப்படுகிறது. அப்ப எதிரிகள் அண்டைக்கு எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கும் அந்த கோட்டை. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு எப்பவுமே கோட்டையும், ஆண்டவரை மிஞ்சின பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. வெரி குட், தேங்க்யூ, வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தாவீதுக்கு எதிராளிகள் மிகுதியாக இருக்கிறார்கள். தாவீதை நிறைய எதிர்ப்பின் மத்தியில் இருக்கின்றார். அப்போ தாவீது என்ன செய்கிறார் என்றால், இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு கோட்டையாக இரும் அப்படின்னு மன்றாடும் பொழுது, இப்போ செல்வியக்கா சொன்னது போல அப்படி அவர் சொல்லி செபிக்கும் பொழுதே என்னால் கூறக்கூடியதாக இருக்கும், அவ்வளவு பெரிய வல்லமை அவருக்குள்ளே வந்திருக்கும். ஏனென்றால் இவ்வளவு எதிராளிகள் இருக்கும் பொழுது இவ்வளவு எதிராளிகள் என்னை சூழ்ந்திருக்கிறார்களே என்று அவர் பயப்படவில்லை. மாறாக ஆண்டவரே நீர் இப்பொழுது என கோட்டையாக வந்திருளும் என்ற உடனே பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு பெரிய வல்லமை தாவீதுக்குள்ளே வந்திருக்கும். சரியோ? எதிராளிகள் தாவீதை மேற்கொள்ள முடியாதபடி இறைவன் காத்துக்கொள்ளும் இறைவனாக மாறிவிடுகின்றார். ஸோ அப்ப இந்த நாங்கள் செபத்தை பற்றி ஒவ்வொரு வாரம் பார்க்கும் பொழுது இதிலே பார்த்து கண்டால் இந்த திருப்பாடலே ஒரு வசனம் தான். ஆனால் அந்த ஒரு வசனத்துக்குள்ளே தாவீது 4 விடயங்களை உள்ளே வைத்திருக்கின்றார். இந்த 4 விடயத்தை வைத்து எவ்வளவு பெரிய விடயங்களை நாங்கள் தியானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு தாவீதினுடைய செபம் சக்தி வாய்ந்தது. நானும் நீங்களும் எங்களுடைய செப வாழ்க்கையிலே ஆண்டவரே தாவீதை போல என்னை ஒரு செப வீரராக மாற்றும் என்று நாம் செபிக்க வேண்டும். அந்த அளவு ஞானம் நமக்கு வேண்டும். என்றால் தாவீதினுடைய செபம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. உதாரணமாக சில நேரத்திலே பார்த்துக்கிட்டால் எங்களுடைய மனித கண்களால் சில இருளின் சக்தியை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதனாலேயே நாம் சில நேரம் நம்முடைய செபத்தின் ஆழத்துக்குள்ளே நாம் போக முடியாமல் இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில விடயங்களை நாம் வாயினால் உச்சரிக்கும் பொழுது, சில வார்த்தைகள் இறைவனை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்திருந்தால் இருள் விலகிவிடும். சரியோ? சாத்தான் பயந்து ஓட ஆரம்பித்து விடுவான்.
அப்ப அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வராதபடி தடுப்பதே சாத்தான் தான். ஆனால் நாங்கள் அப்படி அந்த அளவுக்கு செபத்திலே வளரும் பொழுது சத்துருவே நடுங்க ஆரம்பிப்பான். இருள் தன் பாட்டுக்கு விலகி போக ஆரம்பிக்கும் நம்முடைய செபத்திலே, நம்முடைய வாயில் வருகின்ற வார்த்தைகள் வழியாகவே. குட். அப்ப இன்றைக்கு இந்த திருப்பாடலில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு வசனத்தில இருந்து 4 முக்கியமான விடயத்தை அறிந்து கொள்கின்றோம். சரியோ? அதாவது முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விசுவாசத்துடன் நாம் செபிக்க வேண்டும் அப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் விசுவாசத்துடன் செபிக்க வேண்டும் என்றால் தாவீது என்ன சொல்லுகிறார்? என் பக்கம் உம்முடைய செவியை சாய்த்தருளும் அப்படி என்று சொல்லி அவர் செபிக்க ஆரம்பிக்கின்றார். அப்படின்னால் அவருக்கு ஒரு முழு நம்பிக்கை இருந்தது. நான் செபிக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக என் செபத்தை கேட்கின்றார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனாலே நாங்கள் இறை நம்பிக்கையோடு கட்டாயமாக செபிக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக இறைவன் எங்களுடைய செபத்தை கேட்கிறார். சரி. இரண்டாவது பார்த்தோம்னால் கடவுளுடைய நேரத்தை நாம் நம்பி இருக்க வேண்டும். நாம் சில விடயத்துக்காக அவசரப்படலாம், ஆனால் அது சில நேரம் எங்களுக்கு நாம் நினைக்கிறது போல நாம் விரும்புவதிலும் பார்க்க எளியாக, அதாவது முன்னமே கூட நமக்கு கிடைக்கலாம், அல்லது சில நேரம் நமக்கு பின்னமும் கிடைக்கலாம். ஆனால் கடவுளுடைய நேரம் சரியான நேரம். ஆகவே கடவுளுடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது நாம் அறிந்து கொள்கிறோம், நாங்கள் எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய விசுவாசத்தை பாறை மேல் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தாவீது சொல்றார், எனக்கு பாறையா இரும் அப்படின்றால் பாறை அசைவுறாத உறுதி வாய்ந்த ஒன்று. அதுபோல நம்முடைய விசுவாசம், நம்முடைய செபம் பாறை மேல் கட்டப்பட வேண்டும். அப்பொழுது நாம் அசைவுறாமல் இருக்க முடியும். நான்காவது பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பாதுகாப்பில் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு கோட்டையாக இரும். கோட்டை பாதுகாப்புக்கு அடைக்கல், பாதுகாப்புக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கின்றது, பாதுகாப்பை கொடுக்கின்றதாகவே நாங்கள் எப்பொழுதுமே எல்லா நேரத்திலும் இறைவனுடைய பாதுகாப்புக்குள் வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். சரி, எவ்வாறு இறைவனுடைய பாதுகாப்புக்குள் நம்மால் வாழ முடிகிறது அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் எவ்வாறு இறைவனுடைய பாதுகாப்புக்குள் வாழ முடிகிறது? தெரியும். யாராவது சொல்ல விரும்பினா நீங்க சொல்லலாம். எவ்வாறு இறைவனுடைய பாதுகாப்புக்குள் வாழ முடிகிறது? ராஜி சொல்லுங்க. சொல்லுங்க. யாரு சொன்னது? சொல்லுங்க. நாங்க செபத்திலே எப்பவும் செபத்திலே இருக்கேன். வெரி குட், வெரி குட். செபிக்கிறதன் வழியாக இறைவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்க முடியும். வேறொரு ஆள், வேற ஏதாவது? நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் கடவுளை விட்டு விலகாமல் கடவுளோட இருக்கணும்ன்றதுக்காண்டியே நான் செபிப்பேன். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு அதுல வருது. ஸோ கடவுள் எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் என்ன அலைக்கழிக்க விடாமல் நான் கடவுளுக்குள்ள இருக்கணும். அதாவது செபத்தின் வழியாக. செபத்தின் வழியாக. வெரி குட். இது சேம் திங். ஸோ செபத்தின் வழியாக இறைவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கின்றோம். வேற ஏதாவது இருக்குதா? ஜெபத்தின் மூலம் எங்களை வழி நடத்துவார். அதாவது இறைவனுடைய பாதுகாப்புக்குள் நாம் இருப்பதற்கு எங்களுக்கு உதவியா இருப்பது என்ன? ஜெபம். ஜெபம். வெரி குட், வெரி குட். அது சரி. நீங்க அவ்வளவு பேரும் ஜெபம் சொன்னாலும் அது பிள்ளை இல்லை. ஜெபம். இதை விட வேற ஏதாவது இருக்குதா? இறைவனுடைய சித்தப்படி எப்பவும் இருக்கிறது. ஓகே, அவருடைய விருப்பத்துக்குள் நாம் வாழ்வது, கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லிவிடலாம். சரியோ? ஏன்னா செபமும் இருக்க வேண்டும், அதே நேரத்திலே கீழ்ப்படிவும் மிக முக்கியம். என்றால் நாம் செபித்து விட்டு இறைவனை கீழ்ப்படியாமல் போய்விட்டோம் என்றால் செபம் நம்மை பாதுகாக்க முடியாது. நாம் செபிக்கவும் வேண்டும், இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் அந்த செபம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சரி, வெரி குட். வேற ஏதாவது? நம்பிக்கையோடு இருக்கும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதாவது இறைவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு எவ்வாறு கிடைக்கிறது? நம்பிக்கை மிக மிக அவசியம். இறைவன் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை வழியாக இறைவன் எங்களை பாதுகாக்கின்றார். ஸோ ஆகவே இந்த திருப்பாடலை நான் கடைசி பகுதி பார்த்தென்றால் அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் வாழ வேண்டும். எவ்வாறு அவருடைய பாதுகாப்புக்குள் வாழ என்றால் செபம் மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்திலே இறை வார்த்தை, சரியோ, இறை வார்த்தையை வாசிப்பதும் தியானிப்பதும் அது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்தில் அவருடைய வழிகாட்டலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நான்காவது சொல்லப்பட்டது நம்பிக்கை. ஸோ இவ்வாறு நாங்கள் இறைவனோடு நடக்கும் பொழுது இறைவன் நம்மை பாதுகாப்பார். இறைவன் நம்மை பாதுகாப்பாரா என்றால் ஆம், பாதுகாப்பார். இதை எங்கிருந்து அறிந்து கொள்கிறோம்? இந்த திருப்பாடலிருந்து அறிந்து கொள்கிறோம். தாவீதை இறைவன் காத்து கொண்டாரா? ஆம், காத்து கொண்டார். அதுபோல நானும் நீங்களும் செபித்தால் இறைவன் எங்களை காத்துக் கொள்ளுவாரா? ஆம், நிச்சயமாக இறைவன் எங்களை காத்து கொள்வார்.
ஓகே, வெரி குட். ஸோ இதுதான் இன்றைக்கு நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்கிற மிக முக்கியமான பாடம். நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் எல்லாரையும் இந்த இடத்திலே நீர் இணைத்திருக்கிறீர். எங்களை ஒரு குடும்பமாக ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஒரு செபிக்கின்ற நல்ல ஒரு ஐக்கியமுள்ள ஒரு குடும்பமாக எங்களை உருவாக்கி வருகின்றீர். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் செபிப்பதற்கு எங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர், கற்றுக் கொடுக்கின்றீர். இவ்வாறு நாங்கள் இணையதளம் மூலம் செபிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதை பார்க்க போகிறவர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவர், இந்த நாளிலே தாவீது செபித்தது போல நாங்களும் உம்முடைய திருப்பாதத்திலே வருகின்றோம். நீர் உம்முடைய செவிகளை எம்பக்கம் திருப்பி எங்கள் மன்றாட்டை கேட்கும் கடவுள். ஆகவே இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது என்ன செபங்கள், என்ன விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் இருக்கிறதோ அது நீர்தாமே செவி சாய்த்தரலாம். ஆண்டவரே, மனிதர்கள் செவி சாய்க்காமல் போகலாம், அல்லது மனிதர்கள் எங்களுடைய தேவைகளை அறியாமல் உணராமல் போய்விடலாம். ஆனால் நீரோ எங்கள் சத்தத்தை கேட்கும் இறைவன். ஆகவே இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதலுக்கும் நீர்தாமே செவி சாய்த்து இவர்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதித்தரலும். தாவீது செபிப்பது போல விரைவாய் என்னை மீட்டரலும் என்று செபித்தாரே, அதுபோல இந்த நேரத்தில் யாரெல்லாம் எந்தெந்த விடயங்களிலே மீட்க விடுதலை வேண்டி நிற்கின்றார்களோ, சுகம் வேண்டி நிற்கிறார்களோ, சமாதானம் வேண்டி நிற்கிறார்களோ, வெற்றியை தேடி நிற்கின்றார்களோ, யார் யாருக்கெல்லாம் இப்பொழுது எந்தெந்த கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று நிற்கின்றார்களோ, அன்பின் ஆண்டவரே நீர்தாமே இவர்களை இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த விடயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு நீர் பாதைகளை திறந்து விடும்படி நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய நேரம் உன்னதமான நேரம். ஆகவே இந்த நேரத்தில் இவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற விடயங்கள் இவர்கள் சரியான நேரத்திலே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உம்முடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. எனக்கு அடைக்கலமும் கற்பாரையுமா இரும் என்று தாவீது செய்தது போல நாங்களும் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அடைக்கலமா இரும், கற்பாரையா இருந்திரலும். முக்கியமாக இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எல்லா விதமான உலகத்தின் இருளில் இருந்தும் இவர்களுடைய பிள்ளைகளை, இவருடைய குடும்பத்தை நீர் பாதுகாக்கும் அடைக்கலமாக இருந்திரலும், பாறையாக இருந்திரலும். இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் பாறை மேல் கட்டப்பட்டதா இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், வழி நடத்தும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையா இரும் என்று தாவீது செபித்தது போல நாங்களும் செபிக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் பாதுகாக்கும் இறைவனாக, வலிமை மிகு கோட்டையாக இருந்து காத்துக்கொள்வீராக. பொல்லாத சத்துரு எந்த விதத்திலும் இவர்களுடைய குடும்பத்தை, இவர்களுடைய எதிர்காலத்தை, இவர்களுடைய வருமானத்தை, இவர்களுடைய உடல் சுகத்தை, இவர்களுடைய மன நிம்மதியை தாக்கி விடாதபடி ஆண்டோதாமே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் வலிமை மிகு கோட்டையா இருப்பீராக. இவர்களுடைய குடும்பத்தை, இவர்களுடைய பொருட்களை, இவர்களுடைய ஊழியத்தை, இவருடைய உடலை, எதையுமே சத்துரு தொட முடியாதபடி அன்பின் ஆண்டவரே நீர் வலிமை மிகு கோட்டையா இருப்பீராக. உனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று நீ சொல்லியிருப்பது போல பொல்லாத சத்துரு இவர்களுடைய விசுவாசத்துக்கு எதிராக, அர்ப்பணிப்புக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக, பரிசுத்தத்துக்கு எதிராக, ஜெப வாழ்க்கைக்கு எதிராக எத்தனை ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் அவைகள் அனைத்திலும் இருந்து நீர்தாமை இவர்களை வலிமை மிகு கோட்டையாயிருந்து காத்து கொள்ளுவீராக. எல்லா வேளையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் இவர்கள் எப்பொழுதும் வலிமை மிகு கோட்டைக்குள் வாழுகிற மக்களா இருக்க ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கற்று. இரக்கமுள்ள ஆண்டவரே, தாவீதை எதிரிகளிடமிருந்து காத்தீர், உயர்ந்த அரியணையில் உட்காரும்படி செய்தீர். அதுபோல இந்த நேரத்தில் இவர்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து இவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற உயர்வையும் வாழ்வையும் இந்த நேரத்திலே அருளியருளும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் இவருடைய கண்ணீரை துடைத்தரலும், இவருடைய வேதனையிலிருந்து விடுதலை தாரும், உடல் நோய்கள் குணமடையட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே எனக்கு இதை செய்தரலும் என்று ஜெபிக்கின்றார்களோ இந்த ஜெபத்துக்கு இப்பொழுதே நீர் பதில் தாரும். வருகிற கிழமை இந்த இடத்திலே நான் இதற்காக செபித்தேன், ஆண்டவர் இந்த செபத்துக்கு பதில் தந்தார் என்று இவர்கள் சான்று பகர ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கட்டும்.
இவர்கள் தேடுவதை இவர்கள் கண்டுகொள்ளட்டும். இந்த நாளிலே ஆண்டவரை இணைந்து கொள்ள முடியாதவர்களுக்காக செபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கும் அடைக்கலமாயிரும், பாதுகாப்பாயிரும். யாரெல்லாம் இந்த நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றார்களோ, அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பாதுகாத்திரலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரையும் விடுதலையும் வெற்றியையும் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.